வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அரசு தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் கடந்த 26ஆம் தேதி முதல் சென்னையில் தொடர் போராட்டத்தில் முற்றுகை ஈடுபட்டுள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடந்த 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் முரண்பாடு எதுவும் எட்டவில்லை. தொடர்ந்து சென்னை கலெக்டர் அலுவலகம், சைதாப்பேட்டை, பனகல் பகுதிகளில் போராட்டம் நடத்தினர். 24வது நாளாக இன்றும் போராட்டத்தை தொடர்ந்து வராங்க. சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் சாலை மேம்பாலத்தில் சம வேலைக்கு சமம் ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீஸார் வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறாங்க. விடுமுறை 5 நாட்கள் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் நிலையில் இந்த டைமில் இதை பண்ணனா ஆசிரியர்கள் கவனத்தை அரசு ஏற்குமா அப்படின்ற மாதிரி எல்லாமே இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தங்களது கோரிக்கைகளை ஏற்கும் வரை அரசு போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் பொங்கல் பண்டிகைக்கு கூட சொந்த ஊர் செல்லாமல் போராட்டத்தை தொடர்கின்றன. இதனிடையே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியை தழுவியதுங்க. ஸோ இதனால் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடும் கோபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான முடிவுகளை ஆசிரியருடைய அவங்க அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்காரருக்கு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்தது. அவரது இடைக்கால நிவாரணத்தை இடைநிலை ஆசிரியர்கள் ஏற்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஸோ இதில் ஒரு சுமூகமான முடிவுகளை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே அவர்களுக்கு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆசிரியர் பெருமக்களும் இவங்களுக்கு எப்போ சுமூகமான முடிவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது. என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய சிவி லிஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்கிறவங்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட் இன்னும் வெளியிடலை. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவங்கள வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு உண்டான லிஸ்ட் அவுட்டும் இதுவரை வெளியிடலை. அது ஒரு பக்கம் அவங்க கோபத்தோடு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த முதுகலை பட்டதாரியில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி குவாலிஃபைடு அப்படின்னு ஆனவங்களுக்கு சிவி லிஸ்ட்டில் பெயர் இல்லை. இப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிக மார்க் எடுத்தும் அவங்க ஒரு பக்கம் கோவத்தோடு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவர்களுக்கு ஆசிரியர் தேர்வு அதிகம். இந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிட்டு சிவிலிஸ்ட்டில் பெயர் இல்லாதவர்களுக்கு மீண்டும் செகண்ட் சிவிலிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க. இதற்குண்டான அப்டேட்டு விரைவில் வர இருக்குது. ஸோ ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதுகலை பட்டதாரியோடைய காலி பணியிடங்களை விரைவில் உயர்த்த போகிறாங்க. இதற்கான ஜீவோ ரெடி ஆகிட்டு இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.